ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வணக்கம். 26/7/2026 ஜூலை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பராவு வருடத்திலே ஆடி மாதத்தின் 10ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலத்திலே, கிருஷ்ண ருது என்கிற முதுவேனிற் காலத்திலே, கடக மாதத்திலே, சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே, துவாதசி 3:51 வரை, பின்பு திரையோதசி கொண்ட நாள், கேட்டை நட்சத்திரம் காலை 10:01 வரை, பின் மூல நட்சத்திரம் கொண்ட நாள் ஆன இன்று பிரதோஷ வழிபாடு சிறந்தது. ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். நிறைய காரியங்கள் ஸ்டபனா பண்றதுக்கான வாய்ப்பு, குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு, ஞானம் மோட்சம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, பணம் வரணுங்க, செல்வ வளம் பெருகணுங்க அப்படின்னா இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மிருத்யுஞ்ச பிரதோஷம் ரொம்ப முக்கியமானது, புண்ணியமான பிரதோஷம் நாள். என்று காலையில் 7:45 8:45 வரைக்கும், சாயங்காலம் 3:15 4:15 வரைக்கும் நல்ல நேரம், ராகு காலம் 4:30 ராகு காலம் சாயங்கால வேலையில், 3:04 குளிகை நேரம், 12:01 யமகண்டம். மேற்கு பக்கம் செல்வர்கள் வெள்ளம் பரிகாரமாக அறிந்து செல்வது நல்லது. கடக லக்னத்திலே 3 நாழி 57 வினாழி இருக்கக்கூடிய சூரியன் 6:01 உதயம். ரிஷப ராசியிலே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். இன்றைக்கு சூரியன் உச்சம் பெற்ற குருவுடன் சேர்ந்து கடகராசியிலே, சுக்கிரன் கேது சிம்மத்தில், கேட்டை நட்சத்திரத்திலே விருச்சிக ராசியிலே சந்திரன், ராகு கும்பம், மீன சனி, ரிஷப செவ்வாய், மிதுன புதன் என்று கோச்சாரங்கள் அமைய, இவர்களினாலே ஒவ்வொருக்கும் என்னென்ன பயன் அப்படின்னு பார்க்க போறோம். அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே முதன்மை தன்மை அப்படின்னு சொல்லுவோம். 2 6 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு இருக்கு. அதாவது 26னா 8ன்னு வந்துடும், சனியுடைய தன்மை. அப்போ ஞாயிறு சனி இது ரெண்டுத்துடைய எஃபெக்ட் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாமா? வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவானவர் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்கிறார். விருச்சிக ராசியில் சனி நீச்சம்னு சொல்லுவாங்க, 4ஆம் இடத்துல சுக குறைவுன்னு சொல்லுவோம். பொறுமையா இருந்தீங்கன்னா வெற்றி விடும். பொறுமை எருமையிலும் பெரிது அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ தூரம் நிதானமாக எல்லா காரியங்களும் செஞ்சீங்கன்னா போதும். சிந்தனை தான் உன் சக்தி, முயற்சி தான் உன் வெற்றி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படி மனதை சிந்தனையுடன் செய்தீர்களானால் இன்றைக்கி பல காரியங்களை வெற்றி கொள்ளலாம். ரிலாக்ஸாக இருக்கலாம். லீவு டேலே கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்ட் செட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா பல காரியங்கள் குடும்பத்திலே நன்மையாக அமையும். 5 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், பிரதோஷத்திலே சிவபெருமானை வழிபடுவதும் நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்லுவா. அப்படி மனதிலே நல்லதொரு எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் பல காரியங்களிலே நீங்கள் அணுகுமுறையே மற்றவர்களுடன் தொடர்பு படுத்தி உங்களை வைத்துக் கொண்டீர்களானால், ஆங்கிலத்தில் சொல்லும்போது புட் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவான். நம்ம அடுத்தவங்களை மாதிரி யோசிச்சு பண்ணக்கூடிய காரியங்கள், அவங்களுக்கு நன்மை தரணும் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் பண வரவையும் பெருக்கும். 4 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சிவ வழிபாடான பிரதோஷத்தை பார்ப்பதும் நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே.
மனது அமைதியுடன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தாராளமாக இன்னைக்கு பண்ணலாம். எத்தனை காரியங்கள் வந்தாலும் சிந்தனையிலே தெளிவாக அடுத்தடுத்த காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்திலே சந்திரனின் பயணமானது சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவதாக அமைகிறது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கெல்லாம் இன்னைக்கு தாராளமாக உட்காந்து நல்ல மக்கப் பண்ணிக்கிடுங்க, மாக் டெஸ்ட் வச்சுக்கிடுங்க, எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவீங்க. கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெயிப்பதற்கு தான் பிறந்திருக்கீங்கன்னு மனசில் வச்சுக்கோங்க. எந்த காரியம் பண்ணாலும் நல்லா பண்ணோம், சூப்பராக பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணுங்க. 3, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபட சிறப்பான பலனையும் பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. த கிஃப்டட் டே அப்படின்னு சொல்லக்கூடிய டே இன்னைக்கு ஞாயிறு திங்கள் அப்படிங்கிற 26ஆம் தேதியோடு சேர்ந்து அமர்கிறது. இந்த சனி ஞாயிறு சேர்க்கை அப்படிங்கும்போது உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்கும் கிஃப்ட் கிடைப்பதற்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ஒருத்தர் நீ நல்லா பண்ண சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாள். நம்மளுடைய உழைப்பை மற்றவர் பாராட்டும் போது அதிகமான பலன் கிடைக்கும். அதனால உழைப்பு பாராட்டப்படுவதற்கான வாய்ப்பை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். என கேட்டை நட்சத்திரங்கிறது புதனுடைய சாரத்தில் இருக்கக்கூடியது. அந்த சாரத்தில் இருப்பதனாலே சந்திர பகவான் எதிர்பார்க்கும், என்னை யாருமே தேங்க்ஸும் சொல்லலை, எனக்கு ரிவார்டும் தரல அப்படிங்கிற எதிர்பார்க்கும். கிடைச்சிட்டுனா சந்தோஷப்படும். 4, 5 அந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி பிரதோஷத்தின் சிவபெருமானை வழிபட வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்து. வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. 12ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் விருச்சிக ராசியிலே பயணம் செய்ய குருவினால் பார்க்கப்படுவதனாலே, உச்சம் பெற்ற குருவின் பார்வைப்படுவதனாலே இன்றைக்கு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளி வட்டார தொடர்புகளில் போய் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லார் கூட எல்லாம் பழகணும். என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வருவீங்க. கல்யாண காரியத்துக்கான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நீங்க நிறைய செய்வீங்க. வியாபாரத்தில் தந்திரத்தினால் வரக்கூடிய வெற்றிகள் எல்லாம் கொண்டு 1, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு இன்றைய நாளில் சிவ வழிபாடை பிரதோஷ நேரத்திலே செய்வதும் சிறந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தர இருக்கிறது. லாபம் நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு அமைதியா செய்யலாம். ஞான வைராக்கியம் சொல்லுவோம். எதையும் புரிந்து கொண்டு ஸ்டெபனா செய்யக்கூடிய ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்றைய நாளில் அர்த்தம் புரியும். யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளில் நீ யோகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யணும். செயலெல்லாம் எப்படி இருக்கணும்னா நீங்கள் சொல்லிட்டோம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு நன்மை உண்டு. மனசு உங்களுக்கு இந்த காரியத்தில் லைக்கலை, இந்த காரியம் செய்கிற மாதிரி தோணலை சார் அப்படின்னா செய்யாதீங்க, விட்டுருங்க. நீ ஒரு காரியம் பிடிச்ச காரியத்தை மட்டும் எடுத்து செய்யுங்க. உங்களால் இந்த பெஸ்ட்டாக செய்ய முடியும். அது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இன்றைய நாளில் சிவ வழிபாடு பிரதோஷத்திலே சிவனை வழிபடுவதனாலே வெற்றி. 8, 5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. ராசியின் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். நீச்சகதியிலே பெற்று செவ்வாயினால் பார்க்க குருவினால் பார்க்கப்பட்ட இந்த சந்திரன் மனதிலே இரக்க சூழ்நிலையை ஏற்படுத்துவார். மற்றவர்களுக்காக இறங்கிக் கொள்வது, மற்றவர்களுக்காக நாம் இறங்கி அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளும் போது அது மன மகிழ்ச்சியை தருகிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்று காலையில் நல்ல சிவபுராணங்கள் பாடங்கள்லாம் கேளுங்க. ரிலாக்ஸாக இன்றைக்கி எல்லா காலத்தையும் செய்யுங்க. சாயங்காலம் அவசியம் சிவனின் அந்த பிரதோஷ வழிபாடு அபிஷேகத்தை பாருங்கள். அபிஷேக பொருட்களெல்லாம் வாங்கி கொடுங்க. அதனால் உங்களுக்கு
வெற்றிகள் உண்டாகும். மற்றவர்கள் மேல் நீங்கள் போட்ட இந்த இரக்கம் உங்களை வாழ்க்கையின் வளத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ள சந்திர பகவான் நீச்சம் பெறுகிறார். செவ்வாயினாலும் குருவினாலும் பார்க்கப்படுவதனாலே நன்மை உண்டாகிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை இன்றையிலிருந்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு 26ஆம் தேதி சனி வக்கர பெறுகிறார் 5ஆம் இடத்திலிருந்து. அவர் பருவது 4ஆம் இடத்துக்கு பயணம் செய்வார். 4ஆம் இடத்துக்கு பயணம் செய்வதனாலே உறவுகளோட இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் கொஞ்சம் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்னைக்கு உதவி அப்படிங்கிற எண்ணம் கேட்ட உடனே கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொண்டீர்களானால் வெற்றி உண்டு. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே சிவனின் வழிபாடும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்துக்குரிய அந்த சந்திரன் 12ஆம் இடத்திலே மறைகிறார். செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார், குருவினாலும் பார்க்கப்படுகிறார். மறைந்த குருவினால் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லுவோம். 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினாலே உங்களுக்கு லாபங்களை பெறக்கூடிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களிலே இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு சிறந்தது. சூரியனை மட்டும் வழிபட்டால் போதுமா சார் அப்படின்னா சிவனை வழிபட வேண்டும். சிவனை சிந்தையில் நிறுத்த வெற்றிகள் உண்டாகும்னு இருக்கு. மங்களகரமான இந்த நாளிலே சாயங்கால வேளையிலே பிரதோஷ நேரத்திலே சிவனை வழிபட்டு நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய நரசிம்மரை வழிபட்டு இன்றைய நாளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். நன்மையாக அமையக்கூடிய நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 7ஆம் இடத்துக்காரர் 11ஆம் இடத்தில் அமர்கிறார். பாதகாதிபதியான இந்த செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். இருந்தாலும் குருவின் பார்வையும் இந்த சந்திரனின் மேலே இருப்பதனாலே மனதிலே நிம்மதி தோன்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். எது வந்த போதிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். எதையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி ரெண்டுமே கிடச்சிடும். அதனால் எதையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதுவும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே பிரதோஷ நேரத்திலே சிவனின் வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தருவது மட்டுமல்லாமல் தடைபட்டிருந்த காரியங்கள் எல்லாம் தடை நீங்கி செயல்படுவதற்கான வாய்ப்புகளையும் இன்னைக்கு ஏற்படுத்தும். இதனால் மனதும் நல்ல சந்தோஷத்தை நீங்கள் எதிர்நோக்கலாம். இன்றைக்கு உங்கள் சக்தியின் முயற்சியின் வெற்றியை நீங்கள் இலக்காக்கிக் கொள்ளுங்கள். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ள வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. 6ஆம் இடத்துக்காரர் இன்றைக்கு தொழில்ஸ்தானத்திலே அமர்கிறார். உயர்வை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. மனதில் சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு எதை செஞ்சாலும் திருப்தியாக செய்யணுங்கிற எண்ணம். ஒரு நாளைக்கு 4 வாட்டி யோசிச்சு செஞ்சீங்கன்னா மட்டும் போதும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதனாலே வீடு மனை வாகனங்களில் ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் செய்யணும்னு எண்ணங்கள்லாம் வரும். சிலர் கார் போன்ற விஷயங்கள் எல்லாம் விற்று புதுசாக வாங்கணுன்ற எண்ணங்கள்லாம் கொண்டு வருவீங்க. குருவின் பார்வை இந்த சந்திரனின் மேலே விழுவதனாலே தொழிலிலே முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய பதவி உயர்வுக்கான சூழ்நிலையும் கிடைக்கும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த சிவனை வழிபட கூடுதல் சிறப்பை இதனால் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. ஞானம், கல்வி, மோட்சம் இந்த விஷயத்தில் ஞானத்தை அதிகப்படுத்தி எனர்ஜியை நிறைய கொடுக்கக்கூடிய குருவின் பார்வை உங்க பக்கம் இருக்கு. ராசிக்குள்ள இந்த சனி பகவான் இன்னைக்கு வக்கரம் பெறுகிறார்.
அவர் 11ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை தொடர்றதுனால செலவுகள் உண்டு. மனதிலே பயங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய நாளினுடைய சந்திரனின் மூமெண்ட் 5க்குரியவர் லக்ஷ்மி ஸ்தானத்துக்குரிய விஷ்ணு ஸ்தானமான 9ஆம் இடத்துல இருப்பதனாலே நிறைய எனர்ஜி இருக்கும். ஊக்கமான விஷயங்கள் எல்லாம் நீ செய்யணும். ஹேண்டில் பண்ணுறதே நீங்கள் தைரியத்தோடு ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இதெல்லாத்தையும் செவ்வாயின் பார்வையும் சேர்ந்து கொடுப்பதனாலே நீ பல விதத்திலும் நன்மைகளும் உண்டு. 1-8 என்ற அதிர்ஷ்டனை பயன்படுத்த கூடுதல் சிறப்பும் உண்டு. சிவபெருமானின் வழிபாடு நலங்களை உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்கிறது. வாழ்க வளத்துடன்.